ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் இதில். என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கருக்குள்ளே ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க ஒன்று. அப்புறம் நம்மளால் முடியாது அப்படின்னு எந்த ஒரு பொருளையும் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன ஃபால்ட்டுன்றது தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. பாருங்கள், நான் இப்போ சார்ஜரை வந்து கழட்டிட்டேன். இது ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் இப்போ அதை கழட்டிட்டு உள்ளே பார்த்தாக்க எஸ்எம்டியில் இருக்கக்கூடிய எதுவுமே வந்து வெடிக்கலை, மற்றபடி எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. சரி, வேறு என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை கழட்டிட்டு பேக் சைடில் பார்த்தோம்னா போர்டை ரிமூவ் பண்ணுறேன். போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டிருக்க 100 ஓம் ரெஜிஸ்டர் பார்த்தீங்களா, சைடில் வந்து லீக் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்குங்களா இந்த ரெஜிஸ்ட்ரு. அடுத்தபடியாக இந்த காயில் பேஜ். இந்த காயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கலைஞர் டிவி போர்டோ இல்லை சேம் இதே மாதிரி மாடல் வந்து சார்ஜர் அனைத்துலேயுமே இந்த மாதிரி காயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் ரெடி ஆகிரும். மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. எஸ்எம்டி எதுவுமே போகவும் கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எந்த ஒரு பொருள் சர்வீஸ்க்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து உள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் தான் அதிகமாக வரும். நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிற சர்வீஸ் 100ல் பார்த்திங்கன்னா ஒரு 10 சர்வீஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு பொருளையும் வந்து கழட்டி செக் பண்ணுங்கள். செக் பண்ணி கற்றுக்குங்க. நன்றி.